அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். துலாம் ராசியில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்களாக நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், புதன், லாபஸ்தானத்தில் சூரியன், கேது, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் சுப காரியங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்கும். கிரகங்களின் சஞ்சாரத்தால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. மனநிலை உங்களுக்கு கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உங்களது பணி திறமையினால் மேலதிகாரிகளின் திருப்தி அடையக்கூடியதாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வேகமாக பேசும் சூழ்நிலை ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீங்க. கலைத்துறையில் யுக்திகளை கையாண்டு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணம் அதிகரிக்கக்கூடியதாகும். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தற்காலிக பதிவு உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். எதிலுமே தெளிவான ஒரு சிந்தனை இருக்கு. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதும் கல்வியில் தேர்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் பக்தி சொற்பொழிவுகள், பாடல்கள் கேட்பதில் ஆர்வம் எழக்கூடியதாகும். எதிர்பாராத தனவரவு, புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் இவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மனை, வீடு வாங்கக்கூடிய வாகன வசதிகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் வருமானம் அதிகரிப்பதால் உங்களுடைய உள்ளம் மகிழும். விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் அசாத்திய வளர்ச்சி ஏற்படும். மேலதிகாரிகளுடைய உதவியால் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆரவாரமிக்க சூழலில் கேளிக்கை விருந்துகள் மற்றும் பெண்களின் அருகாமை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படலாம். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைச்சிருக்கு. நல்ல பணியாளர்களுடைய நட்பு, அன்பு கிடைக்கும். வளர்ப்பெறை போல நாட்களில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடியதாகும். செல்வம் பெருக்கக்கூடியதாகவும் இருக்குது. மனதில் தெய்வ பக்தி கூடும். நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு அதிகரிக்கலாம். நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் புத்தளிவும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எழில் நிறைந்த வீடு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு குடும்ப வாழ்க்கை குழப்பம் வரலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். மனக்குழப்பம் நீங்கி எதிலுமே தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரலாம். காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாகும். உயர்வான எண்ணங்களுடன் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் நட்பு கொள்ளக்கூடியதாகும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இனிய வாரமாகவும் பல வழிகளில் பணம் சேரக்கூடியதாகும். சிலருக்கு உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் போன்ற பதவிகள் கிடைக்கக்கூடியதாகும். புண்ணியத்தல யாத்திரைகள் அமையக்கூடியதாகவும் பொருளாதார உயர்வினால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தாருக்கு அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும். பூமி, வீடு, வாகனம் உங்களுக்கு ஏற்படலாம். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும். சுற்று வட்டாரத்தில் பிரபலமாகி தங்களுடைய மதிப்பு, கௌரவம் உயரக்கூடியதாக, சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு. இதன் காரணமாக உங்களுக்கு குடும்ப முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலவையான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். அதே சமயம் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகளை செய்து முடிக்க முடியும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம். பணியிடத்தில் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் தயாராகக்கூடிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தாருடன் சில பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை ஆதரவு உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் அதிகரிச்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சராசரியான பலன்கள் உங்களுக்கு நடக்கும். சில இடங்களில் வேலையில் எதிர்ப்புகள் இருக்கும். சில இடங்களில் கடுமை நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய சுமைகள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகினாலும் செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய தொழிலை நிதானமாக நடத்த தகுந்த நேரம் இது. குடும்பத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையக்கூடியதாகும். பிள்ளைகளால் மனசங்கடம் வரலாம். உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் வேலையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியிருக்கும். பதிவு உயர்வு, சம்பள உயர்வு, மாறுதல் வரலாம். வியாபாரத்தில் கடுமையான உழைப்பு கை கொடுக்கும். தொழிலுக்கான முதலீடுகளை நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பிள்ளைகளால் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதில் கவனத்தை நீங்கள் செலுத்தலாம். கலைத்துறையில் நீண்ட நாட்களான உங்களுக்கு அரசாங்க உதவி பெற்று பொருளாதார மேன்மை அடையக்கூடியதாக இருக்குது. புதிய முதலீடில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சனி 6ல் இருப்பதால் உங்களுடைய தொழிலில் போட்டிகளை கடந்து வருவீங்க. புதிய முதலீடுகள்லையும் பாதுகாப்பாக ஈடுபட வேண்டும். பற்று வரவு கணக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் இருக்க வேண்டாம். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலத்தில் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தினமும் பார்க்கும் ராசி பலனில் 7வதாக இருப்பது தான் துலாம் ராசி. சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் காற்று ராசி அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசியோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ராசியில் பிறந்தவர்கள் காதல் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க. பொதுவாக நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடன் பார்க்கக்கூடியவர்கள். அதே சமயம் அவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க. அனைவராலும் கவர்ந்தெழுக்கும் தோற்றம் உடையவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலுமே தாங்கள் எடுத்து வைத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக வெற்றி காணக்கூடியதாகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெருமைப்படும்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. காதல், பாசம், அன்பு என்று வந்தால் இவர்களை அடித்து கொள்ள யாரும் இருக்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ப முடியாத பல நல்ல குணங்கள் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும். அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் உங்களை வாழ்நாள் முழுவதுமே உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை என்றால் அது எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்து காட்டுபவர்கள். ஒரு சூழ்நிலையை சற்றென்று புரிந்து அதற்கேற்றார்வர் நல்லது எது கெட்டது எது என எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.